Hello everyone. இப்போ நம்ம எக்ஸலில் ட்ரான்ஸ்லேட் அண்ட் டிரான்ஸ்போஸ் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு F8ன்ற ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் பண்ணி இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ட்ரான்ஸ்லேட் ஃபங்க்ஷன், அதில் டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் இந்த டெக்ஸ்ட் இருக்கிற செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கமா டபுள் கோட்ஸில் சோர்ஸ் லாங்குவேஜ் கொடுத்துடலாம். கமா டார்கெட் லாங்குவேஜ் நமக்கு என்னவா ட்ரான்ஸ்லேட் ஆகணுமோ அந்த லாங்குவேஜை கொடுத்துடலாம். டேப் கொடுத்துட்டு இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ட்ரான்ஸ்லேட் ஃபங்க்ஷன் எப்படியே செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே ரிசல்ட் வரும். டாப்பில் இது ட்ரான்ஸ்லேட் ஃபங்க்ஷன். டிரான்ஸ்போஸ் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை டெலீட் பண்ணிடுறேன். ஈக்குவல் டு டிரான்ஸ்போஸ் ஃபங்க்ஷன், அதில் அரே ஆர்குமெண்ட்டில் இப்போ டேபிளாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், அந்த நேமு கொடுத்துடலாம். டேப் கொடுத்துட்டு இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்றத கொடுத்துடலாம். இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா வெர்டிக்கலாக இருந்தது ஹரிசாண்டலாக அப்பியர் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இது அப்படியே கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஆரோ கொடுத்து டவுன் ஆரோ கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆஸ் எ வேல்யூவாக வேணும்னா கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் V கொடுத்து ஆஸ் எ வேல்யூவாக பேஸ்ட் பண்ணிடலாம். இல்லைனா கண்ட்ரோல் Z கொடுத்து ரிவர்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் V கொடுங்க. பேஸ்ட் ஸ்பெஷல் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். அதில் V கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆஸ் எ வேல்யூவாக பேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம டிரான்ஸ்போஸ் ஃபங்க்ஷனும் ட்ரான்ஸ்லேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம்.